ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் 2012 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் 2ல் 11th சம் பார்க்கலாம். ஏ என்பவர் 30% மதிப்பெண்கள் பெற்று 15 மதிப்பெண் குறைவினால் தோல்வியுற்றார். பி என்பவர் 40% மதிப்பெண்கள் பெற்று அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்ணை விட 35 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார் எனில் அவர்களின் தேர்ச்சி விழுக்காடு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2%, ஏன்னு ஒரு பர்சன், பி ஒரு பர்சன். இப்போ ஏ பர்சன் பார்த்திங்கன்னா 30% மார்க் வந்து எடுத்து 15 மதிப்பெண் குறைவுனால் ஃபெயில் ஆயிட்டாங்க. பி மாணவர் வந்து 40% மதிப்பெண் பெற்று 35 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுடைய தேர்ச்சி விழுக்காடு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 45%, 40%, 35%, 33%. இப்போ ஏ பர்சனுடைய மார்க் பார்த்தோம் அப்படின்னா 30. இப்போது பி பர்சனுக்கு மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 40 மார்க்ஸ், அதாவது மார்க். இப்போது இதை வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போது 1% அப்படின்னு எடுத்துட்டா 5 மதிப்பெண்கள். அப்போது 5% இப்போ 3% எடுத்தோம்னா 15 மதிப்பெண்கள். இப்போ பாருங்கள், ஏ என்பவர் 30% மதிப்பெண்கள் பெற்று 15 மதிப்பெண் குறைவினால், அப்போது 3% அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லெஸ் மார்க். அதே மாதிரி இப்போ பி பர்சன் பார்த்திங்கன்னா 40% அதிகமாக எடுத்திருக்காங்க. 40% எடுத்திருக்காங்க, ஆனால் 35 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார். அப்போது 1%க்கு 5 மதிப்பெண்ணா 35க்கு கண்டிப்பாக அவங்க 7 மார்க் வந்து அதிகமாக வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து 35 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்று அவங்க பாஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ இங்கே 3% தான் நம்மளுக்கு 15 மதிப்பெண்கள் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கியிருக்கிறது 30% அப்படின்னா 15 மார்க்கு குறையுதுன்னா அவங்க கண்டிப்பாக 33 மார்க் தான் வாங்கியிருந்துருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து 15 மார்க்கு குறைவில் வந்து அவங்க ஃபெயில் ஆகிருப்பாங்க. இவங்கள பார்த்திங்கன்னா 40 மார்க் அதிகமாக வாங்கியிருக்காங்க, 35 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் இஸ் 33%. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.